வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்வேயர் டாஸ்கில் பேக் டு பேக் நிறைய பேருக்கு அடிபட்டுட்டு வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ முத்துக்குமரனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜுரி அப்படின்ற மாதிரி பிளே வந்து எல்லாரும் சேர்ந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு டீமில் இருந்தும் இன்னொருத்தரை போய் ஸ்ட்ராங்கான பிளேயர் வந்து ஹோல்ட் பண்ணுறதா ஒரு பிளான் மாதிரி வச்சுக்கிட்டு, சரி லைக் முத்துக்குமரனை வந்து அருண் வந்து ஃபஸ்ட்டு கிட்டியே பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ அந்த பர்டிகுலர் சமயத்தில் கல்லெல்லாம் எடுத்து வேற ஒரு டீமுக்கு இப்படி வந்து மாற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா கல் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போது முத்துக்குமரன் வந்து அருணை வந்து பின்னாடி இப்படி அவர் பிடிச்சிட்டு இருந்தாலுமே வந்து அவரோட பலத்தை வச்சு பின்னாடி இப்படி தூக்கி போகிறதா இருக்கட்டும் ஏதோ பண்ணார். அருண் அதுக்கப்புறம் விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷால் வந்து பிடிச்சிக்கிட்டாரு. விஜய் விஷால் பிடிக்கிற புடியிலேருந்து அவரால் தப்பிக்க முடியல. இருந்தாலும் விஜய் விஷாலை வச்சுக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்திக்கிட்டே வந்து முன்னாடி வராரு. அவரோட அந்த பர்டிகுலர் பில்டிங் கட்டுற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அவரால் முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு கட்டத்தில் முத்துக்குமரன் வந்து சரி எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி எந்திரிப்பார். பின்னாடி பிடிச்சிட்டு இருந்த விஜய் விஷால்னு பார்த்திங்க அப்படின்னா தூக்கி இப்படி போடுவார், இந்த பக்கம் போடுவார் பாருங்க. அப்போ முத்துக்குமரன் ஃபேஸ் வந்து அப்படியே தரையில் படுற மாதிரி படம். அதுக்கப்புறம் அவர் காலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ லைக் சுளுக்கு பிடிச்ச மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிருக்கு போல். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப லைக் என்ன சொல்கிறது, அவர் முடியல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளே வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அவர் படுத்துட்டாரு. உடனே விஜய் விஷால் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வந்து பிளே இப்போ ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொன்னோடனே எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமன் ஆகிட்டாங்க, ப்ளே பண்ணாமல். ஸோ முத்துக்குமரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ கண்ணார் கழிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக வந்து லைக் கன்ஃபெஷன் ரூம் போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூமில் ஒரு கியூவே இருக்குன்னு சொல்லலாம். எஸ், ஃபர்ஸ்ட் அருண் போயிருக்காரு உள்ள. அருண் வந்ததுக்கப்புறம் விஜய் விஷால் போகிறார். விஜய் விஷால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் முத்துக்குமரன் அப்படின்ற மாதிரி வரிசையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டருக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முத்துக்குமரனுக்கு வந்து காலில் இந்த மாதிரி லைட்டாக சுளுக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி காலை பிடிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் கன்வேயர் டாஸ்கில் வந்து லைக் ஹியூமனிட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கதறிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். ஏன்னா பவித்ரா வந்து கடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டைட்டில் வின்னரான முத்துக்குமரனுக்கே வந்து இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி தான் வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ இந்த டாஸ்க்கை வேறு மாதிரி கூட விளையாடிக்கலாம். பட் இந்த மாதிரி தான் விளையாடணும் அப்படின்றதுக்கு எந்த வரையறையும் இல்லை. அப்படின்றனால லைக் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வந்து பிடிச்சி மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ மற்ற டீமும் அதே மாதிரி யோசிச்சாங்க அப்படின்ற டெட்லாக் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் அப்படின்னு என்னோட கணிப்பு. ஸோ இந்த பர்டிகுலர் கேமை வேறு மாதிரி எதாவது விளையாட முடியுமா அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மஞ்சரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பவித்ரா மேலே. அதை பற்றி அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ முத்துக்குமரன் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சீரியஸ் கிடையாது. ராணவளுக்கோ இல்லை லைக் அருண் அளவுக்கோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் டாக்டர் செக்அப்க்கு அப்புறம் மறுபடியும் கேம் ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.